ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம சோசியல் மீடியால ரொம்ப வைரலா அதாவது ட்ரெண்டா பரவிட்டு இருக்க நியூஸ் தாங்க இந்த ரூ. 1 நாணயம். அதாவது இந்த குறிப்பிட்ட ரூ. 1 நாணயத்த வச்சு உங்களால பல லட்சங்கள் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அப்படின்ற நியூஸ் தாங்க போயிட்டு இருக்கு. சோ இது எந்த அளவுக்கு உண்மையோ, இத வச்சு நெறைய பொய்யான தகவல்களும் பரவிக் கொண்டு தாங்க இருக்கு. எந்த வகையான ரூ. 1 நாணயத்த வச்சு நம்மளால இந்த மாரி பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும். இத ஆதாரத்தோட இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃபிரெண்ட்ஸ், நம்ம நேரா வீடியோக்குள்ள போவோம். சோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட அந்த ரூ. 1 நாணயம் எப்படி இருக்கும்னா, 1 அப்படின்ற நம்பர் அதுல இருந்து இருக்கணும். அதுக்கு 2 பக்கத்துலயும் கோதுமை பூ போட்ட சிம்பல் இருக்கணும். அப்புறம் அந்த 1க்கு கீழ 1985 அப்படின்ற இயர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கும் கீழ சின்னதா ஒரு ஹெச் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும். இப்ப நான் சொன்ன இந்த அடையாளத்தோட உங்ககிட்ட ஒரு காயின் இருந்துச்சுன்னா, அத நீங்க உடனே வித்து லட்சாதிபதி ஆயிடலாம்னு யோசிப்பீங்க. இந்த காயின் அதாவது இந்த அடையாளத்தோட இப்போ நம்மள்ல பல பேர்கிட்ட அந்த காயின்ஸ் இருக்கும். பாருங்க என்கிட்ட கூட அந்த காயின் இருக்கு. ஆனா இந்த காயின வச்சு 10 லட்சம் ஏன் ரூ. 10 கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் சொன்ன எல்லா அடையாளமும் கரெக்ட் தான். ஆனா இது அது இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அதாவது நெறைய காசுக்கு விக்கிற இந்த ரூ. 1 நாணயம் கிட்டத்தட்ட இந்த ஐடென்டிஃபிகேஷன் கூட தான் இருக்கும். ஆனா அது ஒரு முக்கியமான ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கோட இருக்கிற ரொம்ப ரேரான ஒரு காயின் வச்சு தான் அந்த மாரி வந்து நெறைய காசுக்கு விக்க முடியும். சோ அது என்ன ஐடென்டிஃபிகேஷன் மார்க்? அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் இந்தியால இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 1985ல நெறைய ரூ. 1 நாணயம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. அந்த ரூ. 1 நாணயத்துல 1985 அப்படின்னு இயர் பொறிக்கப்பட்டு, அதுக்கு கீழ ஹெச் அப்படின்ற சிம்பல் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த நாணயம் எல்லாமே இங்கிலாந்துல இருக்கிற பர்மிங்ஹாம் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஹீட்டன் பிரஸ்ல தான் அச்சடிச்சு புழக்கத்துல விட்டிருக்காங்க. சோ அந்த காலத்துல ஒரு நாணயத்த எந்த பிரஸ்ல அச்சடிச்சிருக்காங்களோ, அந்த பிரஸ்ஸோட நேம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர அந்த நாணயத்துல பதிச்சு வைப்பாங்க. அப்படி பதிச்சது தான் அந்த ஹெச் சிம்பல். அதாவது ஹீட்டன் பிரஸ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல அச்சடிக்கப்பட்ட எல்லா நாணயங்களும் பொதுவா 2 வகையான தனிமங்களை யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணு காப்பரோ நிக்கல் அப்படின்ற அல்லாய் வகையான தனிமம். 2வது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சோ இப்ப நம்ம கையில அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளது இந்த நாணயம் தான். இப்போ உங்ககிட்ட இருக்கிறதும், என்கிட்ட இருக்கிற அந்த நாணயமும் இந்த வகையை சேர்ந்தது தான். சோ இந்த நாணயத்த வச்சுக்கிட்டு நம்ம கோடீஸ்வரர் கனவு காண்பது வெறும் கனவாக மட்டும் தான் இருக்கும். ஆனா அதே காலகட்டத்துல ஒரு சோதனை முயற்சியா அந்த காப்பரோ நிக்கல் தனிமத்துக்கு பதிலா வெறும் காப்பர் அதாவது செம்பு தனிமத்தால நாணயத்தை செஞ்சு அதுல ஹெச் சிம்பல் போட்டு புழக்கத்துல விடுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சில காரணத்தினால அந்த காப்பரால செஞ்ச நாணயங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு விடல. ஆனா அப்படிப்பட்ட நாணயங்கள் தான் வேறு சில வழியில வெளியே வந்துருச்சு. சோ அந்த நாணயங்களை தான் ரொம்ப ரேரா சொல்லி அந்த நாணயங்களை கொடுத்தா பல லட்சங்கள் வரை பணம் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான ஏலத்தை மும்பையில இருக்கிற டோடிவாலா அப்படின்ற ஏல நிறுவனம் இந்த மாதிரி ரேரான ரூ. 1 நாணயத்தை 3 லட்சம் வரைக்கும் காசு கொடுத்து ஏலத்துல எடுத்திருக்காங்க. சோ என்ன விஷயம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் எந்த மாதிரியான ரூ. 1 நாணயத்தை வச்சு இந்த மாதிரி பல லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேரான ரூ. 1 காயின் உங்ககிட்ட இருக்கிறது வந்து அதாவது அந்த சான்சஸ் வந்து கம்மி தான். அத தாண்டியும் உங்ககிட்ட அந்த மாரி ஒரு காயின் இருந்துச்சுன்னா, நீங்க கோடீஸ்வரர் தாங்க. சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், நியூஸ் வந்து என் சேனல்ல நான் வந்து கன்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா வந்தாலும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.